கேள்வி பிறந்தது அன்று, நல்ல பதில் கிடைத்தது இன்று. வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன். மின் விசிறியில் தூசிகள் ஏன் தேங்குகின்றன? நமது வீடுகளில் இருக்கும் இலகுவான மின்விசிறி தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கும். நாம் அதை அடிக்கடி சுத்தம் செய்யும் போது அதன் இரு புற பக்கங்களில் கூழாக தூசி கட்டுக்களை காணலாம். அதுவும் ஓடும்போது தூசி இல்லாமல் தோன்றும், ஆனால் நின்றதும் அதன் பக்கமெல்லாம் தூசி படிந்திருக்கும். ஏன் இப்படி தோன்றுகின்றது? இது எப்படி நடக்கின்றது? இதோ அதற்கான அறிவியல் விளக்கம். முதலில் தூசி என்றால் என்ன? தூசி என்பது மிகச்சிறிய நுண்ணிய துகள்கள். மனிதனின் சருமம், கம்பளி, நார்ச்சீலை, பூஞ்சைகள், சூழலின் கழிவுகள் முதலியன தூசியாக இருக்கின்றன. அவை காற்றில் கலந்தும் இருக்கின்றன. மிகச்சிறிய எடை உள்ளதால் அது காற்றோட்டம் இல்லாமல் இருந்தால் தரையில் அல்லது பொருட்களில் தேங்கிவிடுகின்றது. மின் விசிறி ஓடும்போது தூசி ஏன் தேங்காது? மின் விசிறி ஓடும்போது அதன் வேகம் அதிகம். அந்த சூழலில் மிகுந்த காற்றழுத்த மாற்றம் ஏற்படுகின்றது. விசிறி வேகமாக சுழலும் போது அதன் மேற்பரப்பில் காற்றின் அடர்த்தி குறைகின்றது. இதனால் தூசி துகள்கள் அருகில் இருந்தாலும் விசிறியின் மேல் படுவதற்கு வாய்ப்பு இல்லை. மேலும் காற்றோட்டம் தூசியை வெளியே தள்ளிவிடுகின்றது. இதை சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் மற்றும் ஏர் டிராக் என அறிவியலில் கூறுவோம். மின் விசிறி நின்றவுடன் தூசி தேங்க ஆரம்பிக்கின்றது. விசிறி நின்றதும் காற்றோட்டம் குறைந்து விடுகின்றது. அதன்பின் அதனை சுற்றியுள்ள தூசி துகள்கள் விசிறியின் மேற்பரப்பில் மெதுவாக விழத் தொடங்குகின்றன. மெதுவாக அது தொடர்ந்து தேங்கியபடியே இருக்கின்றன. மேலும் விசிறியின் இறக்கைகளில் சில பாகங்கள் வளைந்து கீழே சாய்ந்திருக்கின்றன. அதன் மேல் தூசி ஒட்ட மிகவும் ஏற்ற இடமாகவும் இருக்கின்றது. ஏன் விசிறியின் முனை மற்றும் பின்புறம் இரண்டிலும் தூசி இருக்கின்றது? விசிறியின் மீது ஓட்டம் இருக்கும்போது தூசி தேங்க முடியாது. ஆனால் வலது பக்கத்திலோ இடது பக்கத்திலோ தூசி சேரும் மாறுபாடானது விசிறியின் வடிவம் மற்றும் திருப்பும் கோணத்தை பொறுத்தது. அதாவது சில பக்கங்களில் காற்றோட்டம் குறைவாக இருக்கும் இடங்களில் தூசி தேங்கும். ஒரு சிறிய சோதனை. ஒரு விசிறியை நீண்ட நாட்கள் சுத்தம் செய்யாமல் விட்டுவிட்டு பின்னொரு நாளில் அதன் மேல் தூசி எப்படி தேங்கியிருக்கும் என்பதை பாருங்கள். அதே விசிறியை நாள் முழுக்க ஓட வைத்து சுத்தமாக இருக்கிறதா என சோதனை செய்யுங்கள். பயனுள்ள அறிவியல். காற்றோட்டம் இருக்கும்போது தூசி துகள்கள் மேற்பரப்பில் விழ முடியாது. ஒரு வேகமான பொருளின் மேல் தூசி சேர வேண்டுமென்றால் அதன் இயக்கம் நிறுத்தப்பட வேண்டும். இதனால் தான் நாம் அடிக்கடி பயன்படுத்தும் பொருட்கள் மீது தூசிகள் படிவது இல்லை. நிறைவாக, மின் விசிறி ஓடும்போது காற்றோட்டம் தூசியை விரட்டுகின்றது. அதனால் தூசி அதன் மேல் சேராது. விசிறி நின்றதும் காற்றோட்டம் இல்லாததால் தூசி மெதுவாக படிந்து கொள்கின்றது. தெரிந்தாலும் அதற்கு பின்னே காற்றியல், ஏரோடைனமிக்ஸ், இயக்கவியல், மோஷன் பிசிக்ஸ் ஆகிய அறிவியல்கள் ஒளிந்து கொண்டிருக்கின்றன. நன்று நண்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.